தாயின் கருவிலே நாம் தோன்றின நாள் முதல் அவருடைய உண்மை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, இரக்கம் நம்மை தாங்கினது. இந்த வாழ்க்கையில நாம் பெற்றிருக்கிற பாக்கியம் நம்முடைய ஆண்டவர். தேவதூதன் மரியாதை பார்த்து சொன்னான், கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபையை பெற்றுக்கொண்டாலே நமக்கு வாழ்க்கை. நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார், நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவை வாழ்கிற ஆத்மாவாக தேவன் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ காலங்களாக மரணத்தில் இருந்தோம். மரணமானது வேதனை உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மரணம் ஒரு இருள்னு சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்தில் சாகிறது மட்டும் மரணம் கிடையாது. பூமியிலேயே வாழுகிற வாழ்க்கையிலேயே மரணத்தை உணர்ந்து வாழுகிறதான வாழ்க்கை இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறாங்கன்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் நான் உயிராக இருக்கணும்? சாமனை செத்து போகலாமே. மன வேதனை, இருதய வேதனை, ஆறுதல் இல்லாத நிலவரம், தேறுதல் அற்றவர்கள் இல்லாத நிலவரம், நம்பிக்கை இல்லாத நிலவரம். தங்களுக்கென்று யாருமே இல்லையே, தங்களை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, தங்களை விசாரிக்கிறதும் தங்களை பொறுப்பெடுக்கிறதுக்கும், தங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம் சார்பான் இருக்கிறதற்கும் யாரும் இல்லை என்கிறதான ஒரு தனிமை உணர்வு அவர்களுக்கு. அதனால ஒரு நாள் மரணத்தை ருசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த மரண நிலையிலிருந்து தேவன் நம்ம விடுதலையாக்கி தேவன் நம்ம ஜீவனிலே கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள். கிருபை பெறுவது அது ஒரு நிலை. இரண்டாவது, கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் கிறிஸ்து இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள, இந்த கிருபை நமக்குள்ளே ஏதோ ஒரு பிழைப்பை மட்டும் உண்டாக்கல, நம்ம ராஜாக்களாக மாற்றி இருக்கிறது. ஆளுகிறவர்கள் என்றால் என்ன? ராஜாக்கள். ஆள்றதுக்கு என்ன வேணும்? ஒரு அதிகாரம் வேணும், ஆற்றல் வேணும், பலன் வேணும், ஞானம் வேணும், அதற்குரியதான சமாளிக்கிற திறமை வேணும், பொறுமை வேணும். இதெல்லாம் வேணும். இப்போதான் என்ன செய்ய முடியும்? ஆள முடியும். வீட்டை ஆளுகிறோம், ஒரு வியாபாரத்தை ஆளுகிறோம், ஆளுகை செய்கிறோம். நல்ல ஒரு நிலையில, சுக நிலையில, ஆசீர்வாதமான நிலையில, சமாதானமான நிலையில நல்லபடியாக வைத்துக் கொள்றதுதான் என்னது? அந்த இடத்துல ஆளுகை செய்கிறோம். தேவன் நம்மை ஆளுகிறவர்களாக மாற்றி